எனக்கு ரஜினியை தவிர்த்து யாருமே வந்துட்டு அதுக்கப்புறம் யார் வளர்ந்தாலுமே டென்ஷனாக இருக்கும். ஏதோ நம்மள ஏதோ ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, இவங்க ரஜினியை பீட் பண்ணிவிடுவாங்களா, இவங்க அப்படிலாம் ஒரு யோசனை வந்துகிட்டே இருக்கும். ஜென்ரலாக வந்து கமர்ஷியலாக நடிக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாருக்குமே அடுத்த ரஜினி ஆகணுங்கிறது ஆசையாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்களை தான் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அடுத்து அப்படின்ற மாதிரிலாங்கிறப்போ நம்ம இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோமே அப்படின்லாம் ஏதாவது யோசிச்சிங்களா? இது தனுஷ் வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட சாயலாகவே வந்து ரஜினி மாதிரியே தெரியவார். அவருக்கு அந்த கண்ணு கிட்டத்தட்ட ரஜினி மாதிரி அவர் வந்து ஸ்டைல் பண்ணாப்புல ரஜினி மாதிரியே இருப்பாப்புல, ஆனால் அதை பண்ண மாட்டார் அவர். தனுஷோட ஆக்டிங்கை பார்த்து மறந்து இருக்கிறான். நான் அவர் அடுத்த சூப்பர் ஸ்டார்லாம் சொல்லல, ஓகேவா? அடுத்த ரஜினி, ஆக்சுவலி ரஜினி சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. உடனே நீங்கள் எல்லாரும் அப்படி எடுத்துக்கிறாங்க. எனக்கு வந்துட்டு ரஜினிக்கு அடுத்தது எனக்கு யார் பிடிக்கும், யாரா இங்கே தமிழ் சூழலில் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னா எல்லா வகையிலும் கமர்ஷியலாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், பாடுறதா இருக்கட்டும். இப்போ பாருங்க, இன்னொரு விஷயம், ரஜினியை தாண்டியே அவர் இருக்கிறார். ஆக்சுவலாக கமலே அடாப்ட் பண்ணியிருக்கிறாரு கூட. தீர்க்கமாக கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், ரஜினிக்கு அடுத்து தமிழ் சினிமாவுக்குள்ள எனக்கு பிடிச்ச ஆக்டர் யாரானா தனுஷ் சார் தான். அதை வேற யாரையும் என்னால் வச்சு பார்க்க முடியாது. விஜய் ரசிகர்களை புண்படுத்துறதுக்காகவோ இல்லை மற்றபடி நான் அதுக்கெலாம் நான் சொல்லலை. எனக்கு விஜயுமே நான் அவர் படங்கள் பார்ப்பேன், ரசிப்பேன், ஓகே. ஆனால் ரஜினியோட அடாப்ட் பண்ண முடியல அவரெல்லாம். ஹலோ விசுலிவர்ஸ், இந்த வீடியோட ஸ்பெஷல் கெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ கேப்டன் மில்லர் படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. டீசர்லாம் பார்த்துக்கோம். நம்ம படம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். அதுக்கு முன்னாடி நேற்று நடந்த அந்த ப்ரெஸ் மீட் ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் பேசின ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. தனுஷ் தான் அடுத்த ரஜினி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் வந்து அவரை ரஜினி மாதிரி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன கான்டெக்ட்ல சொல்லியிருந்தீங்கன்னு கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்ல முடியுமா? அது ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக தனுஷ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா இது வேற, நான் அந்த டைமில் அந்த மொமெண்ட்டில் வந்து நான் வேறு எதுவுமே யோசிக்கல. நான் ஆக்சுவலாக இயல்பாக தான் நான் அதை பேசினேன். எப்படின்னா ரஜினியை வந்துட்டு ரஜினி சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னா அதை வந்துட்டு அதை ஏன்றதை நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லிக்கிறேன். ஏன் அவரை எனக்கு சினிமா தாண்டி ஒரு இயல்பான மனிதராக அவரை என்னால் கனெக்ட் பண்ண முடியுது. அதாவது ஒரு தமிழ் சூழலுக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதன், ஒரு கருப்பு நிறம், ஒரு சாதாரண ஒரு கலரு, அவருடைய ஆட்டிடியூட்டும் அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு நம்ம சித்தப்பா, பெரியப்பா, நம்ம மாமா, மச்சான், இந்த மாதிரியான ஒரு இடத்துல முதல்ல அவர் நம்மளை கனெக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் சினிமான்னு வச்சிங்களா. அந்த மாதிரி சினிமா அப்புறம் இது தாண்டி சினிமான்னும் போது சும்மா அப்படி இப்படி இருந்தால் நம்மளுக்கு பிடிக்காது. அது சினிமாவுக்கு முழுசாக ஒருத்தவங்க வந்துட்டு அதுக்குள்ளே இருந்தால் தான் பிடிக்கும். அப்படி முழுமையான ஒரு ஆக்டர் ரஜினி. ஆக்சுவலாக அவர் வந்து நடிக்க தெரியாத ஆள்லாம், அது வந்து ரஜினிக்கு நடிக்க தெரியாதுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அப்போ நடிப்பை பற்றி தெரியல, சினிமா பற்றி தெரியலன்னு தான் சொல்லணும். ரஜினி மாதிரி ஒரு பிரமாதமான ஆக்டர், எனக்கு தெரிஞ்சு சுயமான ஆக்டர். அவர் எந்த சாயலும் இல்லாத, அவர் நடிக்கணும்னா அசால்ட்டாக அதை வந்து சாதாரணமாக டீல் பண்ணிட்டு போயிடுவார். ஏன்னா நான் சினிமாவிலும் பார்த்துருக்கேன், நேர்லையுமே பார்த்துருக்கேன். கூட நடிக்கிற சக நடிகரை யாருமே வந்துட்டு அவர் வந்து ஸ்கோர் பண்ண விடவே மாட்டார். அதாவது நடிக்கிறேன்னா சிங்கிள் டேக்கில் வந்துட்டு அதை வந்து ஓகே பண்ண நினைப்பார். அந்த மாதிரியான ஒரு ஆக்டரு. அதை வந்து அந்த அந்த ஒன்று கேட்பார், அவர் ஒன்று கொடுப்பார். அந்த மாதிரி நான் வியந்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஆகச்சிறந்த நடிகர், பிரமாதமான நடிகர் அவர். ஒரு மனிதனாகவும் இயல்பாக நம்மளுக்குள்ளே கனெக்ட் ஆகிறாரு, ஒரு நடிகனாகவும் கனெக்ட் ஆகிறாரு. அதை தாண்டி என்ன சொல்கிறதுன்னா கரிஸ்மாட்டிக்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கரிஸ்மாட்டிக்கை வந்துட்டு அவர்கிட்ட நிறைய பார்க்கலாம். நடிப்பை தாண்டி ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட அது நம்மளுக்கு வந்துட்டு அட்ராக்ஷன் பண்ணும். சின்னதாக ஏதாவது சும்மா சாதாரணமாக என்ன பண்ணுற உட்காந்துருப்பார். அங்கே கூட அசிஸ்டன்ட் இருப்பாங்க ஸ்பாட்டில் ஷூட்டிங்க்கு அப்புறம். அவரோட தண்ணி கேட்குன்னா கூட என்ன பண்ணுவார், சும்மா அவர் தண்ணி குடுறான்னு கேட்க மாட்டார், இப்படின்னுவார். அவனுக்கு தெரியும் தண்ணி தான் கேட்குறாரு. குடிச்சிட்டு டக்குனு தூக்கி போடுவார், அவன் பிடிச்சிப்பான். இது மாதிரிலாம் சின்ன இதெல்லாம் தான் இது வந்து சினிமாவிலையும் பண்ணுவார். அப்போ ஒரு மனிதன் எல்லாத்துலேயுமே நம்மளை வந்து கனெக்ட் பண்ணுறான். அதனால் அவரை எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ரஜினியை தவிர்த்து யாருமே வந்துட்டு அதுக்கப்புறம் யார் வளர்ந்தாலுமே டென்ஷனாக இருக்கும். ஏதோ நம்மள ஏதோ ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, இவங்க ரஜினியை பீட் பண்ணிவிடுவாங்களா, இவங்க அப்படிலாம் ஒரு யோசனை வந்துகிட்டே இருக்கும். அப்படி வரும்போது இருந்தாலும் ஆனால் ரஜினி மாதிரி பண்ண மாட்டாங்களா இவங்க இப்போ ரஜினியை. ஏன்னா இன்னொரு விஷயம், ரஜினி உருவத்தை எனக்கு ஒத்துருக்கணும் முதல்ல. அதுதான் எனக்கு ப்ளஸ். எனக்கு அதுதான் ப்ளஸ்ன்ற அதுதான் வந்து ரஜினியை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடமா நான் அதை பார்க்குறேன். என்னடா அப்படின்னும் போது அப்படி பார்த்த ஆட்களில் தனுஷ் வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட சாயலாகவே வந்து ரஜினி மாதிரியே தெரியவார். அவர் அந்த அந்த கண்ணு, அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அது முகத்தோட போர்ட்ரேட், அவரோட ஸ்கல் இருக்குல்ல,
அந்த ஸ்கல்லே வந்துட்டு ரஜினி மாதிரி கிட்டத்தட்ட ரஜினி மாதிரி அவர் வந்து ஸ்டைல் பண்ணாப்புல ரஜினி மாதிரியே இருப்பாப்புல, ஆனால் அதை பண்ண மாட்டார் அவர். ஓகேவா, அவருக்குன்னு ஒரு தனியான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறான்னு வச்சிங்களேன். அப்போ ரஜினி மாதிரியும் அவருக்குள்ள எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடாப்ட் பண்ணார். ரஜினி மாதிரியும் இருக்கார், நடிப்பு மொத்தம் வேற மாதிரி பண்ணுறாப்புல. அதாவது குறை சொல்ல முடியாத ஒரு நடிகன் தமிழில் மாத்திரமில்லை, இந்தியாவிலேயே கூட வேர்ல்டுலேயே கூட சொல்லலாம். எனக்கு வந்துட்டு நம்ம வேர்ல்டில் நிறைய ஆக்டரை நம்ம பார்க்குறோம், சில பேர் பார்க்காம கூட இருப்போம். இவரோட எனக்கு நம்ம தமிழ் சூழலில் ஒருத்தர் இருக்காங்கல்ல. இப்போ உலகத்தரம் என்பது என்ன, எதுவுமே குறை சொல்ல முடியாதுதான் உலகத்தரம். அதுக்குன்னு ஒன்றும் ஒரு பெரிய அகராதிலாம் கிடையாது இல்லை. உலகத்தரம் என்பது ஒரு குறை சொல்ல முடியாத ஒரு முழுமை பெற்ற விஷயத்தை உலகத்தரணும். அது ஏன்டானா அவ்வளோ உலகம் என்பது அவ்வளோ காம்படிட்டிவான ஏரியா. அவ்வளோ காம்படிட்டிவான ஏரியாவில் ஒரு பெஸ்ட்டாக ஒன்று நம்மளுக்கு ஒன்று பிடிக்குதுறான்னா அதுதான் உலகத்தரம். அந்த மாதிரி நான் வந்துட்டு தனுஷோட ஆக்டிங்கை பார்த்து மறந்து இருக்கிறேன். அந்த பொல்லாதவன்லாம் ஒரு ஷாட் ஒன்று இருக்கு, அந்த 2 பேர் கிராஸ் பண்ணிட்டு போகிற போது சும்மா அப்படியே ஒரு கண்ணில் பேசிட்டுலாம் போவார். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அப்படி ஒரு பண்ணியிருப்பார். இப்போ அசுரன் இது மாதிரியான படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸாக வந்துட்டு அவர்கிட்ட என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு தோணாது. அப்படி ஒரு நடிகன். அப்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பிடிச்சிருது அவரோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். அப்புறம் வந்து பர்சனலாக நிறைய வந்துட்டு பேசும்போது வந்துட்டு அவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்கும். அவரோட அந்த வே ஆஃப் டாக்கிங் இருக்குல்ல, அந்த பேச்சு வந்துட்டு அவ்வளோ முதிர்ச்சியாக இருக்கும். ஒரு யாரையும் புண்படாமல் பேசுவாப்புல. ஆக்சுவலாக ரொம்ப அந்த காதல் கொண்டேன் அந்த டைமில் அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நான் அந்த இன்டர்வியூவை பார்த்து மறந்து போனேன். டேய் யாரா பெரிய ஆளாக வருவாப்புல, ஏன்னா சின்ன பையனோட வாய்ப்பே இல்லை. தமிழ் சினிமா வந்து கட்டி ஆள போகிறோன்னு அப்பயே வச்சேன். ஆக்சுவலாக நான் காலேஜ் படிக்கும்போது அவரோட நான் செகண்ட் காலேஜ் படிக்கும்போது, நான் பிஏ படிச்சுட்டு அப்புறம் காலேஜ் படிக்கும்போது அவரோட படம் ரிலீஸ் ஆகுது. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த பாட்டு தான் முதல்ல ஒரே கூத்தடிக்குது, அந்த பாட்டு தான் ரொம்ப ஹிட் ஆச்சு. காதல் கொண்டேன்னா துள்ளுவதில்லை சாரி. அப்போ அந்த படம்லாம் வந்துட்டு, ஆனால் அப்பப்போ என்னடா ஒரு மாதிரி சின்ன பையன் அப்படிலாம் யோசிச்சோம். அப்புறம் 2-3 படம் நடிச்சப்போ ஒரு இன்டர்வியூ ஒன்று விகடனில், அந்த இன்டர்வியூ சான்ஸே இல்லை. அதான் அவர் ஃபீல்டுக்கு வந்து ஒரு 4வது 5வது வருஷத்தில் சம்திங் அந்த இன்டர்வியூ கொடுத்துருப்பாப்புல. பயங்கரமான முதிர்ச்சி. அது வந்துட்டு யாருமே அந்த மாதிரி பேச மாட்டாங்க. நான் அப்போ பார்த்தேன் பயங்கர தெளிவாக, இவ்வளோ இந்த வயசில் இவ்வளோ மெச்சூரிட்டியாக ஒருத்தன் வந்துட்டு பேசுகிறான்னா சாதாரண ஆள். அதில் ஒரு எனக்கு பிரமிப்பு இருந்துச்சு. அதை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இல்லை, அதாவது ஒருத்தனுடைய வாழ்க்கை திட்டமிடுதல் இருக்கிற, தன்னுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு எப்படி தன்னுடைய வாழ்க்கை அமையணும்னு ஒரு மனிதன் வந்துட்டு கால்குலேஷன் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து கால்குலேட்டிவ் மைண்டு வந்துட்டு பணமாக பொருளாக இருந்தால் தப்பான விஷயம். ஒரு பணத்துக்கும் பொருளுக்கும் ஒருத்தன் கால்குலேட் பண்ணுறான்னா அவன் தப்பான ஆள், தப்பான விஷயம். ஆனால் தன்னுடைய வாழ்க்கை எப்படி அமையணும், தான் எப்படி பீஸ்ஃபுல்லாக வாழணும், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை அழகான வாழ்க்கையை மாற்றின்னு ஒருத்தன் நினைக்கிறான்ல, அவன் தான் சிறந்த மனிதனாக நான் பார்க்குறேன். அப்போது அவர் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னங்க சின்ன வயசுலேயே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு ஒரு பேட்டியில் கேட்குறாங்க. அதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலாக அவர் சொன்னார் பதில், இல்லைங்க நான் தெரிஞ்சு தான் பண்ணுறேன், திட்டமிட்டு தான் பண்ணுறேன் அதை அப்படின்னு. என்னன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்துட்டு சம்திங் ஒரு 21 வயசு 22 வயசு ஆகுது. இப்போ நான் கல்யாணம் பண்ணேன்னா எனக்கு குழந்தை பிறகுறான்னு வச்சிங்களேன். இப்போ நான் வந்து வாலிபனாக இருக்கும்போதே என் பையன் என் கூட வளர்ந்து அவன் என்னென்ன பண்ணுறான்னு எல்லாத்தையும் நான் பார்க்க முடியும். அதை தாண்டி நான் அவனை பார்க்க முடியுன்றதை விட, இப்போ நான் ஒரு 40 வயசில் கல்யாணம் பண்ணி நான் குழந்தை பெற்று 60 வயசு ஆகும்போது எனக்கு நோய் வாய்ப்படுவேன். என்னை வந்து என் பையன் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனா அவன் கேரியரை பார்ப்பானா? அவன் லைஃப்பை பார்க்காம அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், உடம்பு முடியல, அது முடியல, இதெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்காதுங்க. இதுதான் கரெக்டான வயசு. இப்போ நான் வந்துட்டு வளரும் போதே எனக்கான கரெக்டான லைஃப்பை ஹெல்த்தாக இருக்கும்போதே என் பையனை என் கூட சேர்ந்து வளருவான். என் வாழ்க்கைக்குள்ளே எந்த விதமான பெரும் இடைஞ்சல்கள் வராது. என் குழந்தை வளர்றதுக்கும் என் தலைமுறை இதுவாகிறதுக்கும் அப்படின்ற ஒரு பதில் சொன்னாப்புல. ரொம்ப கால்குலேட்டிவ் யோசிக்கக்கூடிய மன முதிர்ச்சி இருந்திருக்கப்பவே அவருக்கு. கால்குலேட்னா அதான் சொன்னேன்ல, அந்த கால்குலேட் கிடையாது. வாழ்க்கையை எப்படி நம்ம தீர்மானிச்சுக்கணுன்றது. வாழ்க்கை இருக்குல்ல, பணம் இல்லாமல் கூட வாழ்ந்துட்டு போயிடலாம், அது பெரிய விஷயம். நிம்மதி வாழ்க்கையில் முக்கியம் இல்லை, அதை வந்து கரெக்டாக சொன்னாப்புல. ஒரு பெரிய ஜீனியஸ் மாதிரி. இதுவுமே அந்த கல்யாணம் பண்ண டைமில் பேசுகிறாப்புல. அப்பயுமே சின்ன வயசு அவருக்கு. இப்போ இதெல்லாம் யோசிச்சு எல்லாமே ரஜினியோட கனெக்ட் ஆகுது. இப்போ அவருமே இப்படி தான் வந்துட்டு லைஃப் ஸ்டைலை பற்றி சொல்லுவார். அப்பா அம்மா பாருங்கன்னு, எப்படி உங்களை வந்துட்டு முதல்ல உருப்படுறதுக்கான வழிகளை பாருங்கன்னு ரசிகருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்குள்ள அவர் வந்துட்டு ஓகேன்ட்டு என்ன அறியாமலே அவர் படங்கள் பார்க்கறது ரசிக்கிறது இது மாதிரியான அதை தான் நான் பேசினேன். நான் அவர் அடுத்த சூப்பர் ஸ்டார்லாம் சொல்லலை. ஓகேவா, அடுத்த ரஜினி. ஆக்சுவலாக ரஜினி சூப்பர் ஸ்டாராக இருக்கார். உடனே நீங்கள் எல்லாரும் அப்படி எடுத்துக்கிறாங்க. எனக்கு பர்சனல், அதாவது நான் எல்லாருடைய மனநிலையை சொல்லலை,
எனக்கு வந்துட்டு ரஜினிக்கு அடுத்தது எனக்கு யார் பிடிக்கும், யாரா இங்கே தமிழ் சூழலில் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னா எல்லா வகையிலும் கமர்ஷியலாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், பாடுறதா இருக்கட்டும். இப்போ பாருங்க, இன்னொரு விஷயம், ரஜினியை தாண்டியே அவர் இருக்கிறார். ஆக்சுவலாக கமலையும் அடாப்ட் பண்ணியிருக்கிறாரு கூட. இப்படி இருக்கும்போது இப்போ ரஜினியோட சாயல் அவர்கிட்ட நிறைய பார்க்குறேன். அதனால் எனக்கு வந்துட்டு அவரை இப்போ கூட தீர்க்கமாக கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன், ரஜினிக்கு அடுத்து தமிழ் சினிமாவுக்குள்ளே எனக்கு பிடிச்ச ஆக்டரு யாரானா தனுஷ் சார் தான். அதை வேறு யாரையும் என்னால் வச்சு பார்க்க முடியாது. எல்லோரும் பண்ணுறாங்க, ஓகே, அதெல்லாம் ஓகே. இருந்தாலும் அவரோட பாப்புலாரிட்டி வச்சு மட்டும் ரஜினின்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு படம் ஓடுறதை வச்சு ரஜினி சொல்கிற கலை அப்படி கிடையாது. எல்லாத்தையுமே வச்சு நான் சொல்கிறேன், எல்லா விஷயத்தையும். இன்றைக்கி சின்ன வயசு தான், இப்போ இன்னும் கடக்க வேண்டிய காலங்கள் தூரம் நிறைய இருக்குல்ல. அப்போ அவர் என்ன அட்டன் பண்ணுவார்னு பார்த்துங்க. அதை வச்சு தான் நான் சொன்னேன். இது வந்து இப்போது யாரும் இப்போது விஜய் ரசிகர்களை புண்படுத்துறதுக்காகவோ இல்லை மற்றபடி நான் அதுக்கெலாம் நான் சொல்லலை. ஓகே, எனக்கு விஜயுமே நான் அவர் படங்கள் பார்ப்பேன், ரசிப்பேன், ஓகே. ஆனால் ரஜினியோட அடாப்ட் பண்ண முடியல அவரெல்லாம். அவரு ஒரு தனியாக ஓகே. ஆனால் இவரை வந்து ரஜினி கூட என்னால் ஒப்பிட முடியும். ஓகே, இப்போ சொன்னல சாயலாவே எனக்கு ரஜினி மாதிரியே தெரியும். அது கர்ணன் படத்தில் வரைஞ்சேன்னு சொன்னல. ஆமாம், நான் தான் கேட்கணும்னு நினச்சிட்டேன். அதனால இந்த தாட் இருக்கா உங்களுக்கு? நான் அதுலேயே அந்த கண்ணு வந்து கொஞ்சம் சிம்பிளாக இல்லை, கண்ணு வந்து ரஜினியோட கண்ணு தான். அவரோட கண்ணை தான் நான் வரைஞ்சேன். எனக்கு ஏன்னா ஒரு அந்த அவரை மைண்டில் வச்சு தான் வரைஞ்சேன். ரஜினி சாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் ஐ பால் வந்து இருக்கும், இப்படி பார்ப்பார். இப்படி பார்த்தாருன்னா அது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கு. நிறைய பழைய படம் அதை தான் ட்ரை பண்ணேன் நான். இப்போ ஒரு போர்ட்ரேட்டை வந்து ஹீரோயிசமாக காட்டுனா இப்போ தனுஷ் சார் அவருடைய முகம், அதுக்கு அவரை வந்து ரஜினியாக தான் நான் பார்த்தேன். அதுக்கு தான் சொன்னேன். அதெல்லாம் ரஜினி சாரை கொஞ்சம் சிமிலராக அடாப்ட் பண்ணி பண்ணேன். இப்போ நான் அடாப்ட் பண்ணி பண்ணுறேன்றதை இப்போ அவர் பண்ணிகிட்ருக்காரு சினிமாவில். இதுதான் அது மாதிரி. அதனால் உங்களோட பர்சனல் ஒப்பீனியன்ல இருந்தும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஜென்ரலாக வந்து கமர்ஷியலாக நடிக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாருக்குமே அடுத்த ரஜினி ஆகணுங்கிறது ஆசையாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்களை தான் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அடுத்து அப்படின்ற மாதிரிலாங்கிறப்போ நம்ம இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோமே அப்படின்லாம் ஏதாவது யோசிச்சிங்களா? இது எப்படி? இல்லை, நான் அதை அந்த டைமில் அதை யோசிக்கவே இல்லை. நான் அதை யோசிக்கவே இல்லை. நான் வந்து இப்போ ஆக்சுவலாக நான் சூப்பர் ஸ்டார் பாயிண்ட்டுக்கே போகல. ஓகே, புரியுதா? அடுத்த ரஜினியாக நான் வந்துட்டு நான் ரஜினி ரசிகன். எனக்கு யாரை பிடிக்குதுன்னா அடுத்து அவரை தான் பிடிக்கும். ஓகேவா? அது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். கமல் ரசிகராக இருப்பார், அடுத்து எனக்கு யார் பிடிக்குன்னா விஜய் பிடிக்குன்னு சொல்லுவார். ஓகே, அந்த பாயிண்டில் வந்துட்டு இன்றைக்கி இவர் தாண்டா அப்படின்னு நான் ஒட்டுமொத்த சினிமாவுக்கும் அத்தாரிட்டியாக சொல்லலை. என்னுடைய பர்சனல், நான் ஒரு ரசிகனா, நான் எனக்கு பிடிச்சாலாம் நான் அடுத்து நான் வந்து ரஜினிக்கு அடுத்து பிளேஸ் பண்ணுற ஒரு இடமா எனக்குள்ளே யாரானா அவர் தனுஷ் சார்ன்றதை நான் சொல்கிறேன். சூப்பர். ஆமாம், அதில் வந்து நான் விஜய் அவரை வந்து குறைச்சி மதிப்பிடுறதாலாம் கிடையாது. அவர் வந்து இன்றைக்கி பெரிய ஸ்டாரு, பெரிய ஒரு மார்க்கெட்டில் உள்ளால. அதனால் அவரை வந்து நான் அவருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் அதை மீன் பண்ணவே கிடையாது. அது வாய்ப்பே இல்லை. அதை நம்ம வந்துட்டு அவர் மேலே நம்மளுக்கு மரியாதை இருக்குது, அவர் படங்கள் பிடிக்கும், அவர் ஒரு பெரிய நடிகர், அவர் கூட ஒர்க் பண்ணுன்ற இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ இருந்தாலும் எனக்கு ரஜினிக்கு அப்புறம் தனுஷ் சாரை பிடிக்கும். சினிமா ரசிகனா அவரோட படங்களை விரும்பி பார்ப்பேன். அவர் படம் வருதுன்னா எதிர்பார்த்துட்டு இருப்பேன், என்ன பண்ணியிருக்காரு பார்க்கலாம் அப்படின்னு. அது மாதிரி தான் இவர்கிட்ட கமர்ஷியல் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்துட்டு அதை அந்த ஏரியாக்குள்ளே போகிறோம். அவர் தான். அதனால் வந்துட்டு நம்ம விஜய் குறைச்சி மதிப்பிடுறதுலாம் கிடையாது. அவர் வந்துட்டு அவர் தனி ரூட், அவர் ஒரு கமர்ஷியல் ஆக்டில் இன்னைக்கு பெரிய தமிழ் சூழலில் பெரிய இடத்துல இருக்கார். அதெல்லாம் நம்ம இவருக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கார் அவர். அதை நம்ம இது பண்ண முடியாது. அதே மாதிரி ரஜினி சார் வந்துட்டு இவங்க எல்லாத்துக்குமே ரஜினி சாரை சொல்லும் பொழுது ரஜினி சாருக்குள்ளே யாருமே வந்துட்டு இப்போ அந்த ஏரியாவுக்குள்ளே போகக்கூடாது யாரும். இந்த மாதிரி அதெல்லாம் சூப்பர் ஸ்டார் பண்ண யாரும் வச்சிங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஒரு ஒரு ஒப்பிடுதல் இருக்குல்ல, அந்த ஒப்பிடுதல் வந்துட்டு அவர்கிட்ட போக முடியாது. அதை நான் ஒரு இதுவாக சொல்கிறேன். அவருடைய பயணமே வேறு, அவர் கடந்து வந்த பாதைகளே வேறு, அவர் சந்தித்த பிரச்சனைகளே வேறு. அவர் எப்படி சொல்கிறது, அவர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொடுத்த விலைகள் இருக்குல்ல, அதுவே நிறைய அதிகம். இதெல்லாம் அடைஞ்சு தான் அவர் அந்த இடத்த வந்திருக்கார். சரியா? இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள யார் ஒன்றாலும் எப்படி ஒன்றாலும் எதை ஒன்றாலும் அடைஞ்சிடலாம் அப்படிலாம் கிடையாது. அவர் கடந்த டைம் இருக்குல்ல, ஒவ்வொரு குக்கிராமத்திலும் ஒரு மனிதனை போய் அடையினா சாதாரண விஷயம் கிடையாது. அவன் எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ரசிகனை சேகரிக்க முடியும். அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒவ்வொரு முத்து மாதிரி ஒரு ஆட்களாக சேர்த்து அப்படியான இடத்த வந்தவர். அதுக்கு போய் சும்மா எல்லாரும் போயிட்டு அதுக்கு அந்த இடத்த இது பண்ணக்கூடாது. அதுவே எனக்கு உடன்பாடு இல்லை. சூப்பர் ஸ்டார்னா யாரும் வச்சுக்கிங்க, அது பிரச்சனை கிடையாது. இந்த பட்டம் இவங்களுக்கு தான் சொந்தன்றதெல்லாம் கிடையாது, அதுவே எனக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு மனிதனோட இன்னொரு மனிதனை ஒப்பிடுறது இருக்குல்ல, அது முதல்ல அதுக்கான நம்ம இருக்கிறோமான்றதை பார்த்து பண்ணிட்டா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அதுக்காக அவர் வேறன்றது எல்லாருக்கும் தெரியும். சும்மா இது எல்லாமே எங்கடானா ஒரு சேருக்கு போட்டி தான் அதெல்லாம். அது ரொம்ப சில்லறமா இருக்காது. அது அந்த இடத்தையும் போகக்கூடாது ஆக்சுவலாக. அது இருந்தால் அதுவே வந்துடும். அதுக்காக ரஜினிக்கு மட்டும்தான் அந்த பட்டன்றதை நான் அதுக்கு உடன்படவே இல்லை. சூப்பர் ஸ்டார்னு யார் வேணாலும் வச்சுக்கலாம், யாருக்கு வேணாலும் எடுத்துங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அது அந்த பட்டத்தை தாண்டிட்டு இப்போது ரஜினியா இப்போ யாரா சம்திங் ஸோ யார் எதில் நிற்கிறாங்களோ அவங்க ஒப்பிடும்போது அதுக்கான இடமா வந்து தனுஷ் சாரை கூட நான் அந்த இடத்த பார்க்கல. ஓகேவா? ஆனால் எனக்கு பிடிக்குதுன்றேன். ஓகே ஓகே, உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது அவருக்கு அப்புறம் இவரை. ஆமாம், அதாவது ஒரு நடிகனா பர்சனல் லைஃப்பில் ஒரு கனெக்ட் பண்ணி எப்படின்னா அவரை மாதிரியே அவர் சில விஷயங்கள் ஒத்து போகிறாரு. அப்போ ஒரு தனிப்பட்ட ரசிகனா எனக்கு அவரை பிடிக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். தவிர இந்த ஒட்டுமொத்த சினிமாக்குள்ளே அதை அடாப்ட் பண்ணிக்க வேண்டான்றது தான் நான் சொல்கிறேன். அதெல்லாம் விஜய் வந்துட்டு ஓகே, அவர் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கமர்ஷியல் ஆக்டரு, நல்ல ரசிகர்கள் பட்ட இன்னைக்கு வந்துட்டு பெரிய ரசிகர் கூட்டமே வச்சிருக்காரு. அவரையும் நம்ம குறைச்சி மதிப்பிடுறதுக்கு இல்லை, எல்லாருமே வெவ்வேறு ஆள். அதுக்கு அவரே பதில் சொல்லிட்டாரு, அது வேற விஷயம். விஜய் சொல்லிட்டாரு. நம்ம அதுக்கு இல்லை, நான் ஜென்ரலாக தான் அந்த இதில் பேசுகிறேன். எனக்கு வந்து பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது அவரை அப்படின்ற ஒரு நடிகனாகவும் வந்துட்டு அவரை இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். தனுஷ் சாரை வந்துட்டு இப்போ நம்ம ரொம்ப தீவிர சினிமா ரசிகர்கள், அதில் வந்து இவங்களை எப்படிலாம் நம்ம நான் டைரக்டர் ஆகிட்டா இப்போ என்னென்ன பண்ணலாம்லாம் அப்போ அதுக்கு அவர் கரெக்டாக இருக்கிறாரு. இப்படி எல்லா ஆங்கிலும் நம்ம பார்க்க போனால் ஒரு டைரக்டராக இருக்கிறாரு, ஒரு மியூசிஷியனாக இருக்கிறாரு, பிரமாதமாக பாடுறாரு, பாட்டு எழுதுறாரு. அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை.